நேர்களே, தற்போது பல அடுத்தடுத்த வெற்றி நிலவரங்கள் நமக்கு கிடைத்து வருகின்றன. முன்னாள் அமைச்சர் தான் இனிமேல் அவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் படுதோல்வி அடைந்திருக்கிறார் மதுரை மத்திய தொகுதியிலே என்ற அதிகாரப்பூர்வ தகவல் வந்திருக்கிறது. நிலக்கோட்டை தொகுதியிலே வெறும் 16 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேகா வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கிறார். திமுக வேட்பாளர் நாகஜோதியை விட 16 வாக்குகளிலே தாவேகா முன்னிலை பெற்றிருக்கிற நிலக்கோட்டையிலே அரவக்குறிச்சியிலே திமுக வேட்பாளர் இளங்கோ வெற்றி அடைந்திருக்கிறார். வேளச்சேரியில் தாவேகா வேட்பாளர் குமார் வெற்றி. சென்னையின் மிக முக்கியமான தொகுதி ஒன்றான வேளச்சேரியிலே தாவேகா வேட்பாளர் குமார் வெற்றி அடைந்திருக்கிறார். பாளையங்கோட்டையில் திமுக வெற்றி. அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெற்றி சான்றிதழ் இன்னும் சில நிமிடங்களில் வழங்கப்படும். ஆனால் நாம் சொல்லலாம், பாளையங்கோட்டையில் திமுக வேட்பாளர் அப்துல் வகாப் வெற்றி என்று அதிகாரப்பூர்வ தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே முதல் தகவலாக பாளையங்கோட்டை திமுகவின் கோட்டை காலையிலே பின்னடைவை சந்தித்திருந்த தொகுதியிலே தற்போது திமுக வேட்பாளர் அப்துல் வகாப் வெற்றி அடைந்திருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது. திமுக முன்னேற ஆரம்பித்திருக்கிறது. 60 தற்போது 70 என்றிற்கு வந்திருக்கிறது. இரண்டாம் இடத்திற்கான போட்டியிலே திமுக அதிமுக தற்போது திமுக இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கிறது. தற்போது நிலையில் 70 இடங்கள், அதிமுக 56 இடங்கள் என்ற வகையில் தான் தற்போது 59 அதிமுக 105 என்ற வகையிலே தாவேகா இருக்கிறது. எனவே தாவேகா பெரும்பான்மை அந்த மேஜிக் நம்பரான 118 கீழ் அருகே இன்னும் செல்லவில்லை. இன்னும் அவர்களுக்கு 13 தொகுதிகள் தேவைப்படுகிறது என்ற நிலையில் தான் இருக்கிறார்கள். எனவே தற்போதைய நிலையிலே பாளையங்கோட்டில் திமுக அப்துல் வகாப் வெற்றி என்ற தகவல், நாகையிலே மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா வெற்றி என்ற தகவலையும் பார்த்தோம். அடுத்தடுத்து நமக்கு தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியிலே அதிமுக வேட்பாளர் மரகதம் வெற்றி அடைந்திருக்கிறார்.